குபேரவசியம் ஏற்பட செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் செய்யணும். உங்க வீட்டுல குபேர மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில ஒரு மனைப்பலகை இல்லைன்னா ஸ்டூல் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுல குபேரரோட உருவ படத்தையோ அல்லது சிலையையோ வச்சுக்கோங்க. அவருக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான தண்ணிய பிடிச்சு ஒரு துண்டு பட்டை, 2 குங்குமப்பூ, ஒரு எலுமிச்சம்பழம், இது மூணுத்தையும் அதுக்குள்ள போட்டுருங்க. அப்புறம் குபேரருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்க வச்சு அதுல நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊத்தி தீபம் ஏத்திக்கோங்க. குபேர பகவானை நீங்க மனசார வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அது அதே இடத்துலயே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்னைக்கு அந்த டம்ளர்ல இருக்க தண்ணிய கால்படாத இடத்துல ஊத்திருங்க. குபேரரை எப்போதும் போல உங்களோட பூஜை அறையில எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குபேர வசியம் ஏற்பட்டு செல்வ செழிப்பு அதிகரிக்கும்.